வாரம் மர்ம தேசத்தில் பலரையும் கவர்ந்த கதை இதோ. எதை பார்த்து பயந்தீங்க மிஸ் சுபா? ஆக்சுவலி எனக்கு 2 என்கவுண்டர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் என்னன்னா நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். அப்ப நான் ஈப்போல ப்ராக்டிக்கலுக்காக நான் போயிருந்தேன். 1 year அங்க இருந்தேன். அப்ப எங்களுக்கு கிடைச்ச ஹாஸ்டல் ஒரு வெரி வெரி ஓல்ட் ஹாஸ்டல். அப்ப ஏற்கனவே அங்க ஈப்போல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க, அந்த ஹாஸ்டல் பத்தி கொஞ்சம் இப்படி ஹாரர் ஸ்டோரிலாம் சொல்லியிருக்காங்க. நான் அவ்வளவா அட் ஃபர்ஸ்ட் நாங்க என்கவுண்டர் பண்ணாதனால நான் அதை அவ்வளவா நம்பல. ஃபர்ஸ்ட் என்ன ஆனிச்சுன்னா நான் எப்பவுமே தூங்க போற முன்னுக்கு என்னோட காலையில நான் பாய்க்க வேண்டிய ஜாமெல்லாம் அழகா மேட்சில வச்சுட்டு தான் தூங்குவேன். காலையில எந்திரிச்சு பாக்குறேன் அந்த திங்ஸ்லாம் கீழே விழுந்து கிடக்குது. ஆனா அந்த ரூம்ல நான் ஒண்டிதான் இருக்கேன். எனக்கு ரூம்மேட் கிடைக்கல அந்த டைம்ல. அப்போ நான் எப்படின்னா ரொம்ப ஒரு ஏதாவது தூங்குறப்ப சின்ன சத்தம் கேட்டாலே எந்திரிச்சு அந்த மாதிரி டைப். ஆனா ஜாமெல்லாம் ஒழிஞ்சது எனக்கு எப்படி கேட்காம இருந்துச்சு. ஆனா நான் அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் என்னோட ரூம்ல இருந்து நாங்க டாய்லெட் போனோம்னா ஒரு ஃபியூ ரூம்ஸ் தாண்டி தான் போனோம். எவ்ரி 5 ரூம்ஸ்க்கு ஒரு டாய்லெட் இருக்கும். அப்ப ஒரு நைட் ஒரு ஏர்லி மார்னிங் 3 o'clock அந்த மாதிரி இருக்கும். நான் டாய்லெட் போயிட்டு திருப்பி வர்றப்ப எனக்கு ஒரு மாதிரி எப்படி கூஸ் பம்ப்ஸ் ஆகி என்னமோ என்ன வெயிட் டவுன் பண்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அப்படி முட்டிக்கிட்டலாம் வெயிட்டா அந்த மாதிரி ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப பயந்து நான் வேகமா ரூம்குள்ள ஓடிட்டேன். ஆனா அந்த டைம் நான் எதையுமே பார்க்கல. எனக்கு ஜஸ்ட் என்னோட நெக் பின்னாடி மட்டும்தான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஹெவியா ஃபீல் பண்ணிருக்கு. ஒரு மாதிரி நெக்ஸ்ட் என்னமோ நம்மள கூசுன மாதிரி இருந்துச்சு உங்க கழுத்துக்கிட்ட. பட் முட்டிக்கிட்ட ரொம்ப ஹெவியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிச்சு. நான் சொன்னீங்க ஆமாக்கா, ஹெவியா இருக்கிற மாதிரி. அப்படின்னா என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏதோ ஒன்று உங்க மேல ஏறி உட்கார்ந்து இருந்திருக்கோ? அதுதான் எனக்கு தெரியல. ஆனா எனக்கு நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ண மாதிரி எனக்கு இருந்துச்சு அந்த டைம்ல. ரொம்ப ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் எங்க ரூமுக்கும் அந்த டாய்லெட்டுக்கும். ஆனா எனக்கு ரொம்ப அப்படியே நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் எதையும் ட்ராக் பண்ணி இழுத்துட்டு வர மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணிச்சு அந்த டைம்ல. ஓகே, ஆல்ரைட். அடுத்தது 3வது தேர்ட் டைம் என்னன்னா இந்த மாதிரி தான் 7 PM இருக்கும். அப்ப நான் சாப்பிட்டு மங்களா கழுவுனா நம்ம ஸ்டில் டாய்லெட்க்கு தான் போனோம். நான் போயிட்டு வரேன். என்னோட ஃப்ரெண்டோட ரூம் கதவு லைட்டா திறந்துருக்கு. எங்களோட அந்த ஹாஸ்டல் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஓல்ன்றனால கதவு திறந்துட்டோன்னு அதுல அட்டாச் பண்ண மாதிரி கேபினெட்லாம் இருக்கும். அப்போ நான் நடக்க போறேன். அந்த கதவு திறந்துருக்கு. நான் பாக்குறேன் அங்க ஏதோ ஒரு கருப்பு கலர் உருவம் தலையில சூடம் மாதிரி. ஆனா நம்ம அம்மாலாம் சாரம் பாய்ப்பாங்கல்ல வீட்டுல, அந்த மலேஸ்லாம் கூட சாரம் பாய்ப்பாங்கல்ல, சூடம் மாதிரி போட்டுட்டு அங்க நிக்குது. நான் எதுக்கும் மேக் ஷூர் பண்ணேன், ஒருவேளை என்னோட ரூம்மேட் அந்த ரூம்ல இருக்காங்க, அவங்க எப்பவுமே சாரம் யூஸ் பண்றவங்க, ஒருவேளை அவங்களோட சாரம் தான் அவங்க தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நான் திருப்பி பின்னாடி பாக்க அங்க ஒண்ணுமே இல்ல. ஆனா நான் எந்த ஒரு துணியும் எதுவுமே தூங்கல, ஜஸ்ட் அந்த கேபினெட் மட்டும் தான் இருக்கு. ஆனா நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லைஃப்லயே அப்பதான் நான் அதை கண் கூட நான் பார்த்தேன். மூஞ்சிலாம் ஒண்ணுமே தெரியல. ஆனா அவங்க தலையில சாரம் மாதிரி போட்டிருந்தாங்க, கூடம் மாதிரி போட்டிருந்தாங்க சாரம். ஓகே, என்னவா இருந்திருக்கும் எனக்கும் சரியா சொல்ல தெரியல. ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ், மலே ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் கேட்டுப்பா, அவங்க சொன்னாங்க 7 மணிக்கு அவங்களுக்கு சாமி கும்பிட்ற டைம். அந்த டைம்ல ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆனா அந்த நாள்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ரூம் மேமாங்க ரொம்ப சத்தமா இருந்துச்சு. அவங்க அப்படியே எல்லாமே கத்திக்கிட்டு அந்த மாதிரி இருந்தாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி டைம்ல சாமி கும்பிட்ற டைம்ல அந்த மாதிரி சத்தம்லாம் போடக்கூடாது. அந்த டைம்ல இந்த மாதிரி கிரியேச்சர்ஸ்லாம் வெளியே வர நேரம் நம்ம ரொம்ப சத்தம் போட்டு இருந்தோம்னா அவங்க நம்ம வெல்கம் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது என்னோட ஃபர்ஸ்ட் என்கவுண்டர். செகண்ட் என்கவுண்டர் என்னன்னா, நான் பாட்டுக்கு பிறகு உங்களுடைய செகண்ட் இன்சிடென்ட் பத்தி பேசலாம். கடந்த வாரம் மர்ம தேசத்தில் பலரையும் கவர்ந்த கதை இதோ. மிஸ் சுபா அவங்களுடைய ஹாஸ்டலில் ஈப்போல நடந்த சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துக்கிட்டாங்க. அடுத்தது என்ன நடந்தது சொல்லுங்க.
நெக்ஸ்ட் என்னன்னா, இது வந்து இந்த ஈப்போ ஸ்டோரிக்கும் இதுக்கும் வந்து டோட்டலி சம்மந்தமே இல்லை. என்னோட வீட்டுல நாங்க என்கவுண்டர் பண்ணது, எங்க வீட்டுல வந்து 20 இயர்ஸா நாங்க வந்து இந்தோனேஷியன் மேட் வச்சிருந்தோம். அப்ப 22 வயசா இருக்கிறப்ப அப்ப நான் வந்து ஹாஸ்டல் கேரள உள்ள ஹாஸ்டலுக்கு நான் வந்துட்டேன் மாறி. அப்ப அவங்க எங்க வீட்டுல வந்து மேட் கூட வந்து கொஞ்சம் அப்படியே பிரச்சனையா அந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப வந்து நானு, என்னோட மலி ஃப்ரெண்ட், அவங்களோட அக்கா, அந்த அக்காவோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க, நாங்களாம் வந்து சாப்பிட போயிருந்தோம். அப்ப எங்க பேரண்ட்ஸ்ல இருந்து கால் வந்துச்சு, இந்த மாதிரி மேட் கூட வந்து எங்க அம்மாவுக்கும் மேட்க்கும் வந்து அவங்க 2 பேருக்கும் வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்துச்சு. அப்ப வந்து நானு கொஞ்சம் டவுனா இருந்தேன். அப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டோன்னு இப்ப நான் சொன்னேன். அப்ப அவங்க சொன்னாங்க, இது வந்து நீங்க சும்மா விடாதீங்க, இந்த மாதிரி நான் எங்க வீட்டுல நடந்த கொஞ்சம் பிரச்சனையா சொன்னேன் அவங்க கிட்ட. இந்த மாதிரி அவங்க என்னன்னா வந்து எங்க வீட்டுல வந்து 20 இயர்ஸா அவங்க வச்சிருந்தோம், அவங்களுக்கு ஃபுல் சேலரி கொடுப்போம். ஆனா வந்து அவங்க வந்து செய்யற ஒரே வேலை வந்து சமைக்கிறது மட்டும்தான் அவங்க செய்வாங்க, மத்த எல்லா வேலையும் நாங்க தான் செய்வோம். அண்ட் ஒரு 6 months அவங்களோட நடவடிக்கையிலேயே வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மாற்றமாவே இருந்துச்சு. எப்படின்னா வந்து ரொம்ப ரூடா நடந்துக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப என்னோட மலே ஃப்ரெண்ட் அவங்க அக்கா கிட்ட நான் சொன்னப்ப அவங்க சொன்னாங்க, இதை நீங்க சும்மா விடாதீங்க, இந்த மாதிரி மேபி வந்து அவங்க வந்து ஏதாச்சும் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு. ஆனா வந்து நாங்க எங்க ஃபேமிலியில நாங்க யாருமே வந்து இந்த செய்வேன்னு அதெல்லாம் அவ்வளவா நம்ப மாட்டோன்றனால நான் வந்து சொன்னேன் இல்ல, வாய்ப்பு இல்லைன்ட்டு. ஏன்னா வந்து எங்க மேட்டுமே வந்து அவங்க எப்படின்னா வந்து ரொம்ப இந்த வெளியில எல்லாம் எங்கேயுமே போக மாட்டாங்க, நம்மளாம் கூட்டிட்டு போனாதான் அவங்க வெளியிலேயே போவாங்க. அவங்களுக்கு ஒரு பஸ் எடுத்தோ ஒரு டாக்ஸி எடுத்தோ வெளியில போறதுக்குலாம் வந்து அவங்களுக்கு தெரியாது. அப்ப இந்த மாதிரி வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, மேபி வந்து நாங்க வந்து எங்களோட ரெசிடென்ஷியல் ஏரியால இருக்கிற அந்த கூட்டுறவங்க கூட பேசி அந்த மாதிரி கூட அவங்க ஏதாவது செஞ்சிருக்கலாம், எதுக்கோ பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதை வந்து ரொம்ப லைட்டா எடுத்துட்டேன், அதை வந்து அவ்வளவா நான் யோசிக்கல. அதுக்கப்புறம் நாங்க காடியில ஏறி போறப்ப என்னோட அந்த மலி ஃப்ரெண்டோட அக்கா கேட்டாங்க, இந்த விஷயத்தை கொஞ்சம் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் சால்வ் பண்ணா ஓகேயா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க கண்ணை மூடி இன்னமும் அவங்க கையில வந்து என்னமோ செஞ்சாங்க, ஒரு மாதிரி செய்கெல்லாம் செஞ்சாங்க கண்ணை மூடிக்கிட்டு. ஆனா ரொம்ப அப்படியே ஹெவியா பிரீத் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் என்னமோ ஜாமான் எடுத்து வைக்கிற மாதிரி அப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. செஞ்சு கண்ணை முழிச்சிட்டோன்னு வாமிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, உங்க மேட் வந்து வீட்டுல என்னமோ செஞ்சிருக்காங்க, அது வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா வந்து உங்க அப்பா வந்து அவங்க பேச்ச கேட்டு அவங்கள வந்து அனுப்பாத மாதிரி செஞ்சிருக்காங்க அப்படின்னு. அவங்க நாட்டுக்கே திரும்பி அனுப்பாம நாங்களே வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி செஞ்சிருக்காங்க அப்படின்னு. அப்ப வந்து நான் வந்து அதை அவ்வளவா நம்பல, ரொம்ப அப்படியே பிளெயினா சொல்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஒண்ணு எங்க வீட்டுல என்ன இருக்கோ அதை அவங்க செஞ்சுக்கிட்டு, அவங்க அந்த கண்ணை மூடிக்கிட்டு என்னமோ செஞ்சுக்கிட்டு ஒண்ணு சொல்றாங்க, எங்க வீட்டுல என்ன இருக்கு அப்படின்னு. நாங்க அப்பதான் வந்து வீடு வந்து புதுசா ரெனோவேட் பண்ணிருந்தோம். அதுக்கு முன்னுக்கு எங்க வீட்டுல வந்து பின்னாடி ஸ்லைடிங் டோர்லாம் இருக்காது. அப்ப அவங்க சொன்னாங்க, உங்க வீட்டோட பின்னாடி ஸ்லைடிங் டோர் எப்பவுமே சாத்தே வச்சிருங்க, திறந்து போட்டு வைக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வெளியில வந்து நீங்க நிறைய, எங்க அம்மா கார்டனிங் ரொம்ப செய்வாங்க, நீங்க வெளியில நிறைய வந்து கார்டனிங் அப்படிலாம் சொல்றாங்க. வீட்டுல அவங்களோட என்னோட மேட்டோட ரூம்ல அவங்க பெட் வந்து ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க, அது வரைக்கும் கூட சொன்னாங்க. அப்புறம்தான் அவங்க சொன்னாங்க, எங்க மேட் வந்து இப்படி செஞ்சாங்க, அது சாப்பாடு வழியா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்க மேட் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து வீட்டுல இருக்கிற குடிக்கிறதுக்கு மட்டும்தான் வீட்டுல உள்ள தண்ணி யூஸ் பண்ணுவாங்க, மத்தபடி வந்து துணி துவைக்கிறதுக்கோ இல்ல மோப் பண்றதுக்கோ அவங்க வந்து வெளியில போய் தண்ணி பிடிச்சுதான் வருவாங்க. அதெல்லாம் கூட அந்த என்னோட ஃப்ரெண்டோட அக்கா வந்து சொன்னாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க, அதுக்கு காரணம் என்னன்னா வந்து உங்க வீட்டு தண்ணிய வந்து அவங்க பாய்க்க கூடாதுன்ற ஒரு காரணம் தான் அப்படின்னு. அப்புறம் தான் எனக்கு ஒன்னொன்னா கிளிக் பண்ணிச்சு. நாங்க வந்து சமைச்சோம்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க, ஆனா வந்து ரொம்ப வந்து இன்சிஸ்ட் பண்ணுவாங்க, சோறு மட்டும் அவங்கதான் சமைக்கணும் அப்படின்னு ரொம்ப வந்து இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. நாங்க போயிட்டு சோறு சமைக்கிறதுக்குள்ளேயே அவங்க டக்குன்னு முந்திக்கிட்டு போயிட்டு எப்படியாச்சும் சோறு ஆக்கிடுவாங்க. அப்படி அவங்க சோறு ஆக்கலன்னா அதனால அவங்க வந்து சாப்பிடவே மாட்டாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நிறைய வந்து அவங்க வந்து வீட்டுல வந்து குவையெல்லாம் சுடுவாங்க அப்படின்னு. அதுவும் உண்மைதான், அவங்க வீட்டுல வந்து சம்பந்தமே இல்லாம யாருமே சாப்பிடலனாலும் வீட்டுல வந்து சும்மா குவைய சுடுவாங்க அவங்க சாப்பிடுறதுக்கு. ஆனா அவங்களும் வந்து அதை வந்து அவ்வளவா சாப்பிட மாட்டாங்க, மிச்சப்பட்டுதான் போவோம். அவங்க சொன்னபடி வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து எங்க அப்பாவோட ஹார்ட் வரைக்கும் வந்து அது கருப்பாயிருச்சு, அது கருப்பா என்னமோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அவங்க சொன்னாங்க, சாரிங்க ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு.
தேசத்தில் பலரையும் கவர்ந்த கதை இதோ. சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? நீங்க ஒன்னும் கவலைப்படாத, இன்னும் ஒரு 3 நாள் இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிரும் சொல்லிட்டு நாங்களும் அவங்களும் வந்து ஒரே கொண்டோல தான் தங்கியிருந்தோம். எங்களோட ஹாஸ்டலும் அதே கொண்டோ தான், அவங்க அந்த அக்காவோட வீடும் அதே கொண்டோ தான். அப்ப 2 days நான் வந்து அவங்கள பார்க்கவே இல்லை. அப்ப திரும்பி நான் அவங்கள போயிட்டு பார்த்தப்ப அவங்களோட உடம்பு ஃபுல்லா முதுகுல எல்லாம் அவ்வளவு நிறைய வந்து ப்ளூ பிளாக் அவ்வளவு ப்ரூசஸ். ஐயோ, ஏன்? அவங்க சொன்னாங்க, இந்த 2 days வந்து உங்க வீட்டுல இருக்கிற விஷயம் என்ன அவ்வளவு மிரட்டுது. என்னால வந்து காலையில 5 மணிக்கு வந்து அவங்க சாமி ஓதுவாங்கல்ல, அந்த டைமுக்கு அப்புறம் தான் என்னால தூங்கவே முடியுது. 2 நாளா எனக்கு ரொம்ப மிரட்டிக்கிட்டு இருக்கேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சர்டிபிகேட் டூப்ஸ் காமிச்சாங்க. அவ்வளவு நிறைய ப்ளூ பிளாக் மார்க்ஸா ப்ரூசஸ், அவ்வளவு நிறைய ப்ரூசஸ் இருக்கு. மிரட்டுதுன்னா எப்படி? நீ இந்த விஷயத்துல தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு கனவுல வருதா இல்ல அவங்களோட அந்த தாட்ஸ்ல காமிக்குதா? அவங்க சொன்னபடி என்னன்னா அவங்களால அதை பார்க்க முடியுதுன்னு சொன்னாங்க. ஆனா வந்து அது ஒரு அந்த பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அந்த சின்ன உருவம் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டுல வளர்க்குற ஒரு சின்ன உருவம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தொயோலா அப்படியாதான் இருக்கணும்னு நாங்க நினைச்சோம். ஆனா வந்து அவங்க வந்து அது என்னதுன்னு அவங்க சொல்லல. வீட்டுல வளர்க்குற சின்ன உருவம், நான் வந்து அதோட பேர் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து நாங்களும் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் இவங்களை வந்து அனுப்புறதுக்கு. ஆனா வந்து நான் ஃபர்ஸ்ட் நம்பல, ஏன்னா நான் வந்து அந்த டைம் வந்து கோவிட் பீக்ல இருந்துச்சு அந்த டைம். அப்ப நான் என்னாலையும் வந்து அவ்வளோ ஆஃப்டனா வந்து வீட்டுக்கு போக முடியாது. அப்ப எங்க அம்மா கிட்ட நான் கால் பண்ணி சொன்னப்ப எங்க அம்மா சொன்னாங்க, ஆமா ஒரு நாள் நான் வந்து எங்க அம்மா வந்து அவங்க ரூம் லைட் திறந்துருக்குன்ட்டு அடைக்க போனாங்களாம். அவங்க ரூமும் ஸ்டடி ரூமும் ஒரே ரூம் தான். அப்ப ரூம் லைட் அடைக்க போனப்ப எங்க மீட் வந்து என் தம்பி கிட்ட சொல்லியிருக்காங்க, உங்க அம்மா வந்து என்னோட பேக்கெல்லாம் செக் பண்ண வேணாம்னு சொல்லு, நான் இங்க யாருக்கும் ஒண்ணு செஞ்சு வைக்கலன்னு அவுட் ஆஃப் ப்ளூ அவங்க அந்த மாதிரி ஒரு வேர்ட் சொன்னாங்களாம். ஆனா வந்து அந்த டைம்ல வந்து எங்க யாருக்குமே தெரியாது அவங்க செஞ்சிருக்காங்களா இல்லையா, அந்த தாட் கூட எங்களுக்கு இல்ல. நான் சொல்லிட்டு அப்புறம் தான் எங்க அம்மா இந்த விஷயத்தையே சொன்னாங்க, இப்படி வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இது நடந்த ஒரு 2 weeks கூட இல்ல, எப்படியும் நான் அவங்கள வந்து அனுப்பியாச்சு. ஏன்னா வந்து எப்பவுமே வந்து இந்தோனேஷியன் மேட்லாம் அனுப்பணும்னா ஒண்ணு ஃபிளைட் வழியா அனுப்பணும், இல்லைன்னா வந்து பாட் பிளைன்ல இருந்து அனுப்பணும். பட் சின்ஸ் கோவிட்னால பாட் பிளைன்ல இருந்து எந்த ஒரு ஷிப்பும் வந்து இந்தோனேஷியாக்கு போல. நாங்க எப்படியோ கஷ்டப்பட்டு ஜிபில இருந்து அவங்க அப்புறம் அனுப்பணும். அப்புறம் ஒத்துக்கிட்டாங்களா கிளம்புறதுக்கு? ஒத்துக்கிட்டாங்க, பட் ஸ்டில் கான்டாக்ட்லயே இருந்தாங்க. இந்த விஷயம் நடந்து அது வரைக்கும் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தவங்க, இந்த விஷயம் நடந்து ஒரு 2-3 daysல வந்து அவங்க வந்து நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களே வாய் திறந்து சொல்லிட்டாங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன், எதனால அவங்க அப்படி சொன்னாங்க? அதுவும் எனக்கு தெரியலக்கா. ஆனா வந்து என்னோட அந்த ஃப்ரெண்டோட அக்கா சொன்னாங்க, அவங்களுக்கு இத கத்து தந்தவங்க எல்லாம் வச்சு அவங்க வந்து சாமி கும்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இதுக்காக. அப்பா என்ன சொன்னாரு? அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியாதுக்கா. இந்த விஷயம் வந்து ஏன்னா வந்து ஒண்ணு என்னன்னா வந்து எங்க அப்பாவுக்கு வந்து இதுலலாம் நம்பிக்கை இல்ல. இந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் எங்களுக்கு வந்து இதுலலாம் நம்பிக்கையே இல்லை, இந்த செய்வனே இல்ல, அதுலலாம் நம்பிக்கையே இருக்காது. பேயெல்லாம் வந்து எங்க வீட்டுல வந்து அப்படி ஒரு ஜோக்கா தான் எடுத்துக்கோங்க தவிர இந்த மாதிரி ஒரு சீரியஸான மேட்டரா எடுத்துக்கவே இது வரைக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு விஷயம் நாங்க வந்து என்கவுண்டர் பண்றோம். இப்ப நீங்க ரேடியோல பேசுறது அப்பா கேட்டாதான் அப்பாக்கே தெரியும் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அவர் வீட்டுலன்னு. திருப்பி அவங்க வரேன்னு ரொம்ப ஆசைப்பட்டு பாசமா கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஐயோ கடந்த வாரம் மர்ம தேசத்தில் பலரையும் கவர்ந்த கதை இதோ. நடந்தது என்ன திரு ராய்? ஓகே, அது வந்து ஏற்கனவே இயர் 2000 வந்து நான் வந்து வேலை செஞ்சேன், ஒரு லிமோசின் டிரைவர். ஸோ இப்போ என்னாச்சுன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தான் தெரியுமா, அந்த இடத்துல ரொம்ப டெத்து, சூசைட் ரொம்ப நடந்திருக்கு அந்த ஏரியாவில். ஸோ ஃபார் மீ எனக்கு வந்து அது நார்மல் தான், அது ஒன்றும் அப்படி ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் வரல. அதை வாட் ஹேப்பன் வாஸ், ஒரு கான்சர்ட் ஓடிச்சு ஒரு வாட்டி, இயர் 2002 2003 அரௌண்ட் தட்லாம்.
அந்த கான்சர்ட் ஓடும் போது திஸ் போனியம்மோட இமிட்டேஷன் குரூப்லாம் ஆக்சுவலி அவங்க வந்தாங்க. ஸோ அவங்கள வந்து என்ன செஞ்சேன், அவுட் ட்ராப் தான் மீன் கோலம்போ. ஸோ அப்போ அவங்கள ஏற்றிட்டு ஒரு 4 பேர் நான் ஏற்றிட்டு போயிட்டு இருக்கப்ப ஆஸ்கிங் மீ ஹவுஸ் திஸ் பிளேஸ் அண்ட் ஆல் தட் இட் லுக்ஸ் ஈஸி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நம்மளும் கதையை சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம் அவங்கள்ட்ட. கதையை சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல நிறைய பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் மர்டர் டு காட் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லிட்டு அந்த காராக் ரோட்ல வந்துட்டு இருக்கேன். நான் காராக் ரோட்ல வந்துட்டு கதை சொல்லிட்டு சென்ட் டு கேஎல் ரெடி கேஎல் சென்ட் பண்ணிட்டு அப்போ நான் திருப்பி ஐ ஹேவ் டு கோ பேக் டு தி பேஸ் ரைட். அந்த நான் வந்து நீங்க கூட்டிட்டு போனது வந்து அந்த போனி எம்மோட ஆர்டிஸ்ட் க்ரூ, இமிட்டேஷன் ஆர்டிஸ்ட் போனி எம் குரூப் மாதிரியே பாடுவாங்க. ஓ 4 பேர் ஓகே. ஸோ அப்போ விட்டுட்டு நான் வரும்போது கொம்பா டோல் தாண்டுறேன். கொம்பா டோல் தாண்டின கையாட நீங்க பாருங்க, நார்மலி உங்களுக்கு முக்காசி பேருக்கு இந்த ட்ரைவ் பண்ணும்போது ஒரு நோட்டீஸ் வி கேன் நோட்டீஸ் சம்திங் லைக் நம்ம சீட் பின்னால யாரோ கொஞ்சம் தள்ளுற மாதிரி ஒரு நோட்டீஸ் பண்ணுவோம் தானே, கால் முட்டி வச்சு தழுவுற மாதிரி ஒரு மாதிரி எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு இருக்கா. எனக்கு நிறைய வாட்டி இந்த மாதிரி ஃபீலிங் வந்திருக்கு. பட் அந்த மாதிரி அந்த காரக் ஹைவேல அந்த கொம்பா தாண்டி எடுத்தோன்னே எனக்கு அந்த மாதிரி ஃபீல் வந்தோன்னா மனசுல என்ன சொல்லிக்கிட்டேன், நார்மல் தான் சொல்லி. ஆனா செகண்ட் டைம் வந்து ஒழுங்கி ஒரு 8-5 பாருங்க சீட்டை. அதுவும் நீங்க தனியா வந்துட்டு இருக்கும்போது. ஆமா, ரோட்ல காடியே இல்ல, தனியா வந்துட்டு இருக்கேன்னா முதல் வேலை என்ன செஞ்சேன், நான் என் பின்னால பக்கம் கண்ணாடி தூக்கி விட்டு உள்ளுக்குள்ள லைட் ஆன் பண்ணி விட்டேன். ஆன் பண்ணி விட்டுட்டு நான் வந்து போவாங்க ஒரு காடியே ஓடல, பின்னாலே காடியில முன்னுக்கும் கையில நின்று இறங்கி ஓட கூட முடியாது, நம்மளால நிற்கவும் முடியாது, ஓட முடியாம இருந்த நிலைமையில அப்ப என்ன செஞ்சுட்டேன், கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணிட்டு அது திரும்பி மேல கெண்டிக்கு போயிட்டு ஹாஸ்டல் நான் போய் சேர்ந்துட்டேன். சேர்ந்துட்டு ஹாஸ்டல் போனா இப்ப அந்த ஹாஸ்டல்ல வந்து நான் தான் சீனியர் ரூம்மேட்டு. ஸோ என்னோட மெட்ரஸ் வந்து டபுள் மெட்ரஸ் போட்டுச்சுட்டு கொஞ்சம் விண்டோ சைடு தான் நான் உட்காந்து படுத்திருப்பேன். ஸோ போய் ஷவர் பண்ணிட்டு வந்து படுத்தோம்னா எப்பயும் தூக்கம் வர்றதுக்கு இந்த குப்புரை தான் படுப்பேன். போது குப்புரை படுத்தோடனே கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் கண் இழுக்கல, ஒன்னும் இழுக்கவே இல்லை, நான் ஒன்னும் தூங்கவே இல்லை. கண்ணுக்கிட்ட என் மெட்ரஸ் மேல நடந்து வராங்க யாரோ, அப்படியே ஆமா அப்படியே கிளியரா ஃபீல் பண்ணுது. மத்த எங்கிட்ட அமுகுது, ஐ மீன் நான் நடுவில் தான் லைக் ஒன் லைக் திஸ் சைடு ஒன் லைக் தட் சைட்ல அதனால அமுகுது, இப்படியும் அமுகுது. என்னோட ரூம்மேட்ஸ் வந்து 2 சைனீஸ், அவங்க படுத்துங்க அவங்க மத்தில வந்து ஏறாங்க சொல்லிட்டு நான் திரும்புறதுக்குள்ளார வந்து என்னை வந்து அப்படியே அமுத்தின கையால பல குரல் கேட்டுச்சு எனக்கு. சைனீஸ் குரல் என்னென்னமோ குரல்லாம் கேட்டுச்சு எனக்கு. என்ன சொல்ற மாதிரி, பேசுற மாதிரியா, அழுவுற மாதிரியா, கத்துற மாதிரியா? கத்திக்கிட்டு கொஞ்சம் அழுவுற மாதிரி, கொஞ்சம் என்னதான் சொல்லுதுன்னு தெரியல. சைனீஸ் அப்படியே சைனீஸ் வேர்ட்ஸ் தான் ரொம்ப எனக்கு கேட்கிற மாதிரி இருக்கு. நானும் இப்போ ரெஸ்ட்ல மாதிரி போட்டு அப்படி அமுத்தணும், நானும் முடிஞ்ச அளவுக்கு அப்படி இப்படி பக்கத்துல கூப்பிட்டேன், அவனும் தான் விளங்க மாட்டேங்குது. அப்புறம் எனக்கு அப்படி இப்படி முந்தி ஒரு கையை தூக்கினேன்னா கொஞ்சம் ப்ரேயர் சொல்லி ஒரு கையை தூக்கினேன்னா அப்ப அது இல்லை, அது முழிச்சு பார்த்தேன்னா இப்போ உண்மை இல்லை. ஸோ இந்த சம்பவம் நடக்கும்போது என்னமோ அமுத்துதுன்னு சொன்னீங்களே, அப்போ வந்து ரூம்ல யாரும் இல்லை? அவனுங்க இருக்காங்க, படுத்துக்கிட்டு இருக்கானுங்களா, 2 ரூம்மேட்ஸ் அவன் படுத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒண்ணுமே கேட்கல. இப்போ என்னைய ஒண்டிதான் மத்த மேல ஏறி வந்திருக்கு. அம்மா யாரும் தெரியல, என்னவா இருந்திருக்கும், என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி தெரியலையே. இப்போ போகும்போது நான் தான் கதை பேசிட்டே போடணும், கலைஞரிச்சு ஏறி உட்காந்து கூடிய வந்துட்டு வந்துட்டாங்களோ என்னமோ எனக்கும் தெரியலையே. இதை பத்திலாம் பேசி ஆமா கூட வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க, ரைட்? ஓகே, அப்படிதான் ஜஸ்ட் நார்மல் அப்படிதான் நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து அமுத்துல ரொம்ப வந்திருக்கு. நானும் அது சண்டை போட்டு எனக்கு நார்மலா இருந்துச்சு. பட் திஸ் ஒன் வாஸ் குவைட் டிஃபரெண்ட் பிகாஸ் ஃப்ரம் த டிரைவிங் செல்ஃப் ஸ்டார்ட் டிஸ்டர்பிங் மீ, ரைட்? அதனால தான் அப்படி அங்க வர வரைக்கும் அந்த மத்தியில் நான் எதிர்பார்க்கல அது மாதிரி நடந்து வரணும். அப்ப அதுதான் டில் நவ் ஐ கான்ட் ஃபர்கெட். அது நடந்து வந்த ஸ்டைல் அந்த ஒண்ணு, பின்னால எத்துனது ஒண்ணு, ரெண்டாவது வந்து இந்த நடந்து மொத்தமா நடந்தது. ரியலி ஐ கேன் ஃபீல் லைக் someone very heavy was walking up, not so heavy also. ஒரு ஆள் ஏறி நடந்தது அது ரொம்ப அப்படி ஃபீல் பண்ணிச்சு. உங்க மேல ஏறி நடக்காம வந்துச்சு? ஆமா, அது கடைசி ஏறி உட்காந்துச்சுல.